அப்படி ஃபேவரைட்ஸ் அப்படின்னு ஏன்பா அவங்ககிட்ட என்ன கொடுத்து விடுறேன் அப்படின்றீங்களா? ஃபேவரைட்ஸ்ன்னு சித்தர்கள்ல கிடையாது. எப்படின்னா ஒரு குரு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பல குருமார்களுடைய அருமையும் தெரிய ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீர்காழின்னு சொன்னதுனால இப்போ நிறையா ஆலயங்கள் அது குருமார்கள் இவங்களுக்கு நடுவில் தான் இன்னும் நமக்கு இது சின்ன வயசுலேயே மயிலை குருஜி சுந்தரராம சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தோம். அவர் வந்து வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகளுடைய சிஷ்யர். அவரை பற்றிலாம் படிச்சிங்கன்னா நிறையா தெரியும். வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள் பற்றிலாம் அவர் வந்து மூலிகை மூலமாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை தெரியாதவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு, வர வச்சிருக்காரு. அது மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு. நான் சொல்றது வந்து வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகளோட சிஷ்யன் மயிலை குரு சுவாமிகள், சுந்தரராம சுவாமிகள். அவர் வந்து தங்கால் ஆசிரமம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி காஞ்சி மகாபெரியவர் வந்து எல்லார் வீட்லேயுமே அந்த டயத்துலலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம்